அதுக்கு முன்னாடி இங்க எங்கேயாவது வண்டியை நிறுத்தி நான் கொஞ்சம் சாப்பிடணும், ரொம்ப பசிக்குது. என்னோட கோதுமை மூட்டையை யாரோ கொள்ள அடிச்சிட்டாங்களே. இந்த பைல்வான் ரொம்ப வருஷமா உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு, அதனாலதான் இவ்வளவு பலசாலியா இருக்கார் போல. பீம், மகாராஜா உன்னை உடனே மாளிகைக்கு வர சொன்னாரு, சீக்கிரம். கடந்த சில நாட்களா காட்டு வழியா போற சில வியாபாரிகளோட பொருட்களை யாரோ அங்கிருந்து கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மகாராஜா, யார் இந்த இதுவரைக்கும் இந்த கொள்ளக்காரங்களை யாரும் பார்த்ததே கிடையாது. இதுதான் அதிசயமா இருக்கு. அதிசய கொள்ளக்காரங்க. என்னோட கோதுமை மூட்டையை எப்படியாவது திரும்ப. நீங்க பயப்படாதீங்க, இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. யாரோ வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரெடியா இருங்க. மாட்டிக்கிட்டானுங்க. பாத்தீங்களா, இவங்க தான் அந்த அதிசய கொள்ளக்காரங்க. அப்படின்னா செடிக்குள்ள மறைஞ்சிருந்து எல்லா ஜகு, இவங்களை நான் பாத்துக்கிறேன். நீ போய் மத்தவங்கள வெளியே கொண்டு வா. இவங்க தாக்க வரும்போது ஜாக்கிரதையா இருங்க, இல்லனா திரும்பவும் கூண்டல் அடைச்சிருவாங்க. இந்த சாவியெல்லாம் எங்கதான் போச்சு? நிறுத்துங்க. நான் உன் நண்பர்களோட இப்பவே உங்க வீட்டுக்கு போகணும் அனுமதிக்கிறேன். போலாம், போ. நீங்க கொள்ளையடிச்சது எல்லாம் திருப்பி கொடுத்தா மட்டும்தான் நாங்க இந்த இடத்தை விட்டே போவோம். நீங்க மறுபடியும் அவங்கள திருப்பி தாக்க மாட்டீங்கன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுக்கணும். இந்த காடு எங்களோடது. ஒரு போட்டி போதும், இந்த காடு யாருக்கு சொந்தம்னு தெரிஞ்சிடும். சரி, ஆனா போட்டிய நாங்க தான் தீர்மானம் பண்ணுவோம். எங்க என்ன போட்டி போடணும்? ஒரு படகு போட்டி நடக்க போகுது. எங்களுக்கு சம்மதம் தான். டிங்கு டாலி தான் ஜெயிக்க போறாங்க. நல்லா துடுப்பு போடு காளியா, எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? நல்லா ஸ்பீடா பண்ணுங்க. எங்களை மன்னிச்சிடு, நாங்க கொள்ளையடிச்சதெல்லாம் எடுத்துட்டு போகலாம். ஒரு பெரிய டேங்க் மேல நான் டைவ் அடிச்சு லேண்ட் ஆகி அது மேல என்னுடைய கையால ஒரு குத்து கொடுத்தேன் பாரு. அதுலயே அந்த டேங்க் உடைஞ்சிருச்சு. தண்ணியும் அலை போல வந்து நெருப்ப அணைச்சது. இதுதான் என்னுடைய சாகசம். வாய்க்கு வந்ததை பேசாதீங்க தலைவா. ரகசியத்தை வெளியே சொல்லாத, வாய மூடு. நீங்க நெருப்புக்கு பயந்து மரத்து மேல ஏறினீங்க, அப்புறம் அங்கிருந்து வழுக்கி கீழே விழுந்தீங்க, அதுவும் தலைகீழா. சந்தா மாமா பார்க்கிறான் நம்மை அன்புடன், நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா
நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? மொத்த ஊரும் அதை சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். என்ன இது ரொம்ப நேரமாகுது? வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. இங்க என்னதான் நடக்குது? இங்க பாருப்பா, இப்படி எல்லாம் அழக்கூடாது. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ரொம்ப கெட்ட சகுனமாச்சே. சந்திரன் தெரியுதா? ஆகாயத்தை நல்லா அலசி பார்த்துட்டேன். ஆனா என்னால சந்திரனை எங்கேயுமே பார்க்க முடியல. விண்வெளியில ஏதோ தப்பான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நாம உடனே ப்ரொஃபசர் தூமகேத்துவை போய் பார்க்கலாம். நம்ம சந்திரன் எங்க மாயமா மறைஞ்சிட்டாரு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இருங்க பார்த்து சொல்றேன். விண்வெளியில் தேடுதல் வேட்டை நடக்கிறது. பூமியில் இருந்து வெகு தூரத்தில் சந்திரனை மார்ஸ் அருகில் பார்க்க முடிகிறது. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? இதோ நம்ம பூமி இங்க இருக்கு. அப்ப சந்திரனும் இங்க தானே இருக்கணும். பூமி கிட்ட இருக்க வேண்டிய பிளானட் மார்ஸ் கிட்ட எப்படி போச்சு? 4 நாளா சந்திரனை காணோம். அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணினா எல்லாம் தெரிஞ்சிடும். அங்க பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி கூட பூமிக்கு பக்கத்துல தான் சந்திரன் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இப்படி எல்லாம் நடக்கவே முடியாது. மார்ஸ்ல இருந்து ஒரு காந்த சக்தி வந்து சந்திரனை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. சந்திரன் வேற ஒரு கிரகத்தை சுத்திட்டு இருக்கிறத நான் முதல் தடவையா பார்க்கிறேன். அப்படின்னா மார்ஸ் நம்ம சந்திரனை திருடிட்டு போயிடுச்சா? அப்படியே மறுபடியும் பூமியில சந்திரனை நம்மளால பார்க்கவே முடியாதா? மார்ஸ்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இயற்கையா வந்ததா இல்ல மார்ஸ்ல இருக்கிறவங்க இத செஞ்சிருப்பாங்களா? இப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால சந்திரனை மீட்டு திரும்பவும் கொண்டு வர முடியுமாங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பதில் நம்ம மார்ஸுக்கு போனாதான் தெரிய வரும். அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே மார்ஸுக்கு கிளம்புறோம்.